இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2 நாள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஈரோடு சென்றிருக்கிறார். அங்கு ஈரோடு சென்றிருக்கும் அவர் பெருந்துறை மற்றும் விஜயமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் திரளான பொதுமக்கள் அவருக்கு வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் சாலையில் நடந்து வரும் பொழுது இருபக்கம் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து தொடர்ச்சியாக அவருக்கு சால்வை அணிவித்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். தற்போது முதலமைச்சர் 2 நாள் பயணமாக ஈரோடு வந்திருக்கிறார். அங்கு பல்வேறு நலத்திட்ட பணிகளும் துவங்க வைக்கிறார். அது மட்டுமல்ல, இன்று மாலை நடைபெறும் அந்த கட்சியினுடைய கூட்டத்திலும் பேச இருக்கிறார். நிர்வாகிகளுடன இந்த கூட்டமானது இன்று ஈரோட்டில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திலும் முதலமைச்சர் அவர்கள் பேச இருக்கிறார். தற்போது விஜயமங்கலம் வந்திருக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் திரளான போய் திரண்டு நின்று சாலையின் இருபுறம் நின்று முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். அதே போல மக்கள் தேடி மருத்துவம் என்ற திட்டம் அதாவது 2 கோடி பேரை எட்டியிருக்கிறது. பொதுமக்களுக்கு நேரடியாக மருந்துகளை கொண்டு போய் இல்லத்திலே சேர்க்கும் வகையில் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு தமிழக அரசு சார்பில் சிறப்பான முன்னெடுப்பாக ஐநா சபை சார்பில் அந்த திட்டத்திற்கு பாராட்டு தெரிவிக்கும் நிலையில் தற்போது அந்த 2 கோடியாவது நபர் அந்த திட்டமானது 2 கோடி நபருக்கு சென்ற நிலையில் அந்த 2 கோடியாவது அந்த நபரை ஈரோட்டில் இருக்கக்கூடிய நபரை சந்தித்து முதலமைச்சர் அவர்களே அந்த மருந்து பட்டகத்தை தர இருக்கிறார். எனவே பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக ஈரோடு சென்றிருக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கு விஜயமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் திரளான பேர் சாலையில் இருபுறமும் நின்று வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள்.